வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்ட அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியர் சுஜாதா வகுப்பறையில் மாணவிகளை தனது கால்களை பிடிக்கச் சொன்னது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கல்வி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் ஒன்று தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை நடந்த இந்த சம்பவத்தில் இதுவரை 11 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பயணிகள் ரயில் சிக்னலை மீறியதே விபத்துக்கு காரணம் என தெரிகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் கல்மேகி புயல் தாக்கியதில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 66 பேர் உயிரிழந்துள்ளனர், 26 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் மீட்பு பணியில் இருந்த விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி 6 வீரர்கள் உயிரிழந்தனர். புயல் பாதிப்பால் 3.8 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். செபுவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கென்டக்கி மாகாணம் லூயிஸ்வில்லா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சரக்கு விமானம் ஓடுதளத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் விமானம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இந்த சம்பவத்தில் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானத்தில் 1,44,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததால் பெரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் மிக நீண்ட அரசாங்க ஸ்தம்பிப்பாக இன்று 36வது நாளாக தொடர்கிறது. காங்கிரஸில் சுகாதார செலவு மற்றும் நிதியுதவி தொடர்பாக ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் இடையே முட்டுக்கட்டை நீடிக்கிறது. இதனால் அரசு ஊழியர்களுக்கு ஊதியமின்றி பல சேவைகள் முடங்கியுள்ளன. இந்த நிலை நீடித்தால் விமான போக்குவரத்தில் மாபெரும் குழப்பம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.